நான் அவனை பத்தி உண்மையை சொல்ல ஆரம்பிச்சா 100 கேமரா வேற இருக்கு, நிறைய சொல்லணும்னு தோணுது எனக்கு. Rio, because I am working with him for the second time. Such a nice co-star. உங்க கூட பல ஸ்டேஜ்ல ஆங்கரிங் பண்ணியிருக்கேன். பட் இன்னைக்கு அடுத்தடுத்த லெவல் சரி இதுக்கு மேல அவர் என்ன பண்ண போறாருப்பா அப்படின்னு நினைக்கும் போது புதுசா ஒரு அவதாரம். தட் இட்ஸ் நாட் ஈஸி. ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு போஸ்டிங். ஓகேங்களா, கிரியேட்டிவ் ப்ரொடியூசரா இன்னைக்கு நீங்க இங்க இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு விக்கி. ப்ளீஸ். தேங்க்யூ, லவ் யூ. நேற்றைய நினைவுகள் இனிமையாக, இன்றைய நினைவுகள் அனுபவங்களாக, நாளைய கனவுகள் நிஜமாக. இன்னைக்கு இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பெரிய உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஃப்ரம் ஆர்ஜே விக்னேஷ் அண்ட் பிளாக் ஷீப் ஃபேமிலி. இப்படி சொல்லிட்டேன்னா எங்க போனாலும் சொல்லிடுவேன். ஓகே, இந்த மானிட்டர் சுத்தமா எடுக்கலனே ப்ளீஸ்ண்ணே. இந்த மானிட்டர் ஆங்கர் மோட். ஹலோ, இவ்வளவுனா நான் வந்தேன். எந்த விஷயமும் நான் சொல்லாம இப்ப பாருங்க, இப்ப எப்படி கேக்குது பாருங்க. இதுதாங்க இந்த மாதிரி டிமாண்டிங்கா ஒரு பர்சன் வேணும் அப்படிங்கறது சொன்னோம். சரி அப்பெல்லாம் இல்லை, உங்க வேலையை சோபப்படுத்தலாம். ஏன்னா நமக்கு தெரியும்ல. நீங்க சொன்ன மாதிரி ஆர்ஜே, விஜே, ஆங்கர், லிரிசிஸ்ட் விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓ யா. அப்புறம் இப்படி இல்ல, ஏன்னா எல்லா வேலையும் சேர்த்து பார்க்கல. ஏதாவது ஒன்னாவது உருப்படியா வந்துருமான்னு பாக்குறேன். எதுவுமே வர மாட்டேங்குது. ஏதாவது ஒரு பேராவது கரெக்டா வாங்கிடணும்னு நானும் போராடிட்டு இருக்கேன். பட் 2015 ஸ்மைல் சேட்டை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பிளாக் ஷீப் ஆகி, பிளாக் ஷீப்ல ஒரு 5 பேர் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து சேர்ந்து தமிழகத்தினுடைய வெவ்வேறு பகுதிகளில் இருந்து வந்து வாய்ப்பு கிடைக்காம தேடிட்டு இருந்த 5 பேர் ஏதோ ஒரு வாய்ப்பை நம்மளே உருவாக்கணும்னு ஆரம்பிச்சு 5, 10 ஆகி 25 ஆகி 100 ஆகி 200 ஆகி 350 வரலையும் போன ஒரு டீம்னா பிளாக் ஷீப். அதுக்கு ஒரே காரணம், எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து யாரோ வச்ச நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையும் சந்தோஷமும் தான் இந்த இடம் வரலையும் கொண்டு வந்திருக்கு. அப்படி ஒரு நம்பிக்கையை தான் இப்போ சக்திவேல் அண்ணனும் விஜய் அண்ணனும் இங்க வச்சிருக்காங்க பிளாக் ஷீப் மேல நம்புறேன். ஏன்னா இது ஒரு பெரிய பொறுப்பு, அந்த கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்ன்ற அந்த பொறுப்பு. இதுவரையிலும் எப்படி எல்லாமே நம்பிக்கையை காப்பாற்றி அந்தந்த இடங்கள்ல இருந்து நாங்கள் அடுத்தடுத்து நடந்துட்டு இருந்தோமோ அது மாதிரி இந்த நம்பிக்கையும் காப்பாற்றி இருக்கோம். இன்னும் 31க்கு அப்புறமும் இருப்போம் அப்படின்ற நம்பிக்கையோட மேடைக்கு ஏறிக்கேன். சார் தேங்க்ஸ்டா. இது நல்லா பண்ணுவாங்க. ஆக்சுவலா ஏடி டீமை பத்தி யாரோ குறை சொன்னோ, ஐ நெவர் அக்செப்ட். தேங்க்யூ தம்பி, உங்க கூட பணிபுரியறதுக்கான வாய்ப்பை நீங்க எனக்கு கொடுத்தீங்க, நன்றி. எனக்கு மட்டும் இல்ல, யாரு அவங்க கூட பணிபுரிஞ்சாலும் அவங்க பணிபுரியறதுக்கான வாய்ப்பை நீங்க கொடுப்பாங்க. நமக்கு வேலையை சொல்லிட்டு அந்த வேலையை நம்மளே பண்றதுக்கான வாய்ப்பையும் கொடுப்பாங்க. அதான் நம்மளோட ஏடி டீம். லக்கிலி, வெரி லக்கி கலை டு ஹேவ் தெம். ஓகே, சூப்பர். உண்மையிலே அவர் பாவம்லாம் கிடையாதுங்க. நீங்க ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு ஷாட் அவர்கிட்ட வந்து நடிச்சு பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க சொல்லுவீங்க டைரக்டர் பாவமா இல்ல நாங்கெல்லாம் பாவமா. எல்லாருமே வந்த டைம்ல இருந்து அவர் பாவம் போன்னு சொல்றாங்க. நீங்க தானே ஓப்பனா உண்மையா எல்லாம் சொல்லுவீங்க, சொல்லுங்க. நான் அவனை பத்தி உண்மையை சொல்ல ஆரம்பிச்சா 100 கேமரா வேற இருக்கு, நிறைய சொல்லணும்னு தோணுது எனக்கு. அதான் நான் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க கலை. ஏன்னா நேத்தில இருந்து ஒரு போராட்டத்துல இருக்கான் வீட்டுல. ஏற்கனவே ப்ரொமோஷனல் இன்டர்வியூல எல்லாம் வந்து சும்மா போகலாம். என் பொட்டாட்டி என்னை கிரிக்கெட் விளையாட விடல, என் பொட்டாட்டி தோசை சுட்டு தரலன்னு சொல்லி நேத்தி காலையில இருந்து இங்க இருந்து போயிட்டு வர்ற வரலையும் கெஞ்சிக்கிட்டே இருக்கான். ஐயோ, அது ப்ரொமோஷனல் இன்டர்வியூமா, தெரியாம சொல்லிட்டேமா அப்படின்ட்டு. அவரு சொல்றது இருக்கட்டும், இன்னைக்கு எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க, மொத்த கேமராலும் பதிவாயிடுச்சு. நீங்க என்ன சொல்லி எஸ்கேப் ஆக போறீங்கன்னு தெரியல. சூப்பர், மகிழ்ச்சி. இந்த 10 வருஷம் முன்னாடி பிளாக் ஷீப் என்னவா இருந்தது, இன்னைக்கு என்னவா இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு காரணம் இங்க வந்த பசங்க. அந்த ஃபர்ஸ்ட் கோர் டீம்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரலையும் எல்லாரோட உழைப்பு தான் காரணம். இது ஆர்ஜே விக்னேஷ்ன்றது ஒரு பேர் இல்ல, இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய உழைப்பு தான். இங்கேயே நிறைய பேர் இருக்காங்க பசங்க. இந்த 10 வருஷம் முன்னாடி இப்போன்றதை விட நான் இன்னும் சந்தோஷமா சொல்றது, இப்போ பிளாக் ஷீப் ஃபைன்ஸா இது முதல் வருஷம். நம்மளோட படம் 2019 நெஞ்சமுண்டு நேர்மையோட ராஜால இருந்தே பிளாக் ஷீப் நிறைய படம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பிளாக் ஷீப் ஃபைன்ஸ்ன்ற அந்த டைட்டிலோட இதான் நம்மளுடைய முதல் வருஷம். இதுல இருந்து 10 வருஷம் கழிச்சு இங்க இருக்கவங்க எல்லாம் என்ன ஆக போறாங்கன்றதான் நான் பாக்குறதுக்கு ஆவலா காத்துட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தர் பின்னாடி இங்க சொன்னாங்க, நான் ஒவ்வொரு தான் தனித்தனியா சொல்லணும். கேஜில ஆரம்பிச்சு நம்ம ஜீனி, ஜீனின்னு அவர் சொல்லுவாரு. ஏன்னா கேட்கறதெல்லாம் கொடுக்குமா ஜீனி. மியூசிக் டைரக்டர் வந்து அவருக்கு எவ்வளவு பேரு, பூக்கி, ஜீனி. ஆனா அந்த மனுஷன் கல்யாணம் ஆகி அவருக்கு ஒரு பூக்கி இருக்கான், அங்க பாருங்க. அது கியூட், கியூட் பூக்கி. கல்யாணம் சந்தோஷத்தை பத்தி சொல்லவே இல்ல, ஸ்டேஜ்ல சொல்ல மாட்டாரு. ஓகே, அதுதான் இன்னும் யங்னு கல்யாணம் ஆகாத மாதிரி அவரு போர்ட்ரே பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்ல. ஐயோ, வெரி லக்கி. அது क्वेश्चनே கிடையாது. ஓகே, நீங்க வந்து யூ ஆர் வெரி லக்கி டு ஹேவ் ஹர் இல்லையா? ஓகே, இதுவும் பதிவாயிருச்சு. கலையரசனுக்கு இன்னைக்கும் போன் இருக்கு வீட்டுல இருந்து. நீ என்னைக்காவது சொன்னீங்க பாரு, மியூசிக் டைரக்டர் சொன்னா இருப்பாரு லக்கின்னு. ஐயா, அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்களா? சூப்பர். ஐ எம் ஆல்சோ வெரி லக்கி டு ஹேவ் ராசாத்தி இன் மை லைஃப். எவ்வளவு பெரிய தப்பு பண்ண தெரிஞ்சேன் நான். இல்ல, இதுக்கெல்லாம் சேர்ந்து டைரக்டர் வந்து என்னெல்லாம் காம்பன்சேட் பண்ணி சொல்ல போறாருன்னா வந்து தெரியல. ஓகே, சோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், இதுல இருந்து 10 வருஷம் கழிச்சு சித்துக்குமார் இருக்க போற உயரம், இதுல இருந்து 10 வருஷம் கழிச்சு கேஜி மச்சான் ஆக்டராவும் டைரக்டராவும் கிரியேட்டராவும் ஆக சிறந்த இடத்தை தொட போறான். அவன்
கலையரசன் தங்கவேல் டைரக்டரா, இப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம கூட இருக்க ஜென்சன், மாதேஷ் அண்ணன், எஸ் எல்லாருமே ஏற்கனவே பெரிய இடங்களை தொட்டவங்களும் நம்ம கூட பயணிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ பயணிச்சுட்டு இருக்க நிறைய பேர் அடுத்த கட்டம் நோக்கி போறாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு தான் உண்மையிலேயே எக்ஸைட்டடா காத்துட்டு இருக்கேன். இந்த படம் உருவாகிறதுக்கு கருவாகிறதுக்கு காரணமா இருந்த ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் வந்து ஏதோ ஒரு இதுல ஆண்களுடைய பிரச்சனையே பேசணும். ஏன்னா பெண்கள் பிரச்சனையே பேசிக்கிட்டே தான் இருக்காங்க, நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு, அதுவும் ரொம்ப முக்கியம் அந்த சமூகத்துக்கு. ஆனா ஈக்குவலி ஆணுடைய கண்ணீரை சொல்றதுக்குன்னு ஒரு படைப்பு இல்லையே அப்படின்னு யோசிச்சோம். அதுல இருந்து தான் இது தொடங்குனுச்சு அந்த படைப்பு. அந்த ஸ்பார்க் வந்து நம்ம பாலா அண்ணன்னு சொல்லி அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னார். அதுக்கப்புறம் அதை உடனே கொண்டு போய் ஸ்கிரிப்ட் ஆக்கணும்னப்ப இந்த படத்தினுடைய திரைக்கதை எழுத்துக்கு சொந்தக்காரரான சிவகுமார், எஸ், ஸோ சிவகுமார் வந்து ஒரு பெரிய பங்கு வச்சிருக்காரு. அது மொத்த டீமுக்கும் தெரியும். அண்ட் சிவகுமாரும் டைரக்டரா சொல்றேன், இந்த வருஷம் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டைரக்டர் தமிழ் சினிமால பேர் வாங்க போற ஒரு படைப்பை பண்ணிட்டு காத்துட்டு இருக்காரு அவரும். ஸோ அவரையும் அப்படிதான் பார்க்க போறோம். அவருடைய ரைட்டிங்ல கலையரசன் தங்கவேலோட இயக்கத்துல நிச்சயமா ரொம்ப நல்லா வந்திருக்கு. நாங்க என்ன எதிர்பார்த்தோமோ அதை ஸ்கிரீனுக்கு கொண்டு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் படம் மக்கள் கீழே போகுது. எல்லா அண்ணன்களும் சேர்ந்து எப்பவும் போல எங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஊடகத்துறை சார்ந்த அத்தனை பேரும் உங்க வீட்டு பிள்ளைகளா நினைச்சு எங்களை சப்போர்ட் பண்ணி காப்பாத்தி விடுவீங்கன்னு நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கேன். ஓகே, சோ இது வரைக்கும் நீங்க எந்த விஷயம் எடுத்தாலும் அதுல சூப்பர், வெரி குட், அமேசிங், எக்ஸம்ப்ளரி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் as a creative producer இதுலயும் நீங்க பட்டை கலப்பணும், சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படிங்கறது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க வந்த மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஆர் ஃபில்ம். எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கல்யாணா கிட்ட தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இந்த படத்துல இருக்க மாட்டேன். ஸோ அவருக்குன்னு இந்த கேரக்டருக்கு இது வேணும் அது வேணும் இருந்துச்சு, தமிழ் நல்லா பேசணும், அது மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் இருக்கு. எப்பவுமே நான் கொஞ்சம் யங்கா இருக்கு, அவ்வளோ மெச்சூரிட்டி கிடையாதுன்னு சொல்லுவேன். ஆனா அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்கேன். அதனால தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவர் இல்லைன்னா நான் இல்லை. இந்த மாதிரி ஒரு படத்துல நடிக்கிறது ஐ ஃபீல் ஸோ lucky. And then the production, thank you so much. Then Rio, because I'm working with him for the second time, such a nice co-star. நான் எப்பவுமே அவர்கிட்டயும் சொல்லுவேன், இன்டர்வியூஸ்லும் சொல்லுவேன், இப்போ அவருக்கே தெரிஞ்சு போச்சு, அவரே சொல்லுவேன் நான் தான் உனக்கு அந்த நைஸ் co-star. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் பண்ணப்போ ஐ வாஸ் நியூ டு த இண்டஸ்ட்ரி. எனக்கு ரொம்ப ஆக்சுவலி நான் அவ்வளோ காட்ட மாட்டேன், இருந்தாலும் உள்ள அப்படி இருந்துச்சு. ஆமா, புது லாங்குவேஜ். ஆனா அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாரும் செட்ல எல்லாரும் என்ன ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ண. அவர் ஸ்பெஷலி என்ன ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி இப்போவும் ஷூட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து கல்யாணா சொல்லி கொடுக்குற மாதிரி எனக்கு சொல்லி கொடுப்பேன். நார்மலா அப்படி தேவையில்லை, அவருக்கு அவ வேலை பார்த்துட்டு போகலாம். ஆனா எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா பண்ணிட்டு இருப்பாரு. ஈவன் டப்க்கு கூட என்ன நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்க தான் டப்பிங் பண்ணிருக்கீங்களா? ஆமா, அவருக்கு நான் தான் பண்ணணும்னு சொல்லி பண்ண வச்சேன். Okay. So I would like to thank him. Then like him, I am working with two other people for the second time, Varun and Sidhu Anna. Jolio அவங்க கூட தான் ஒர்க் பண்ணேன். ஸ்பெஷலி சித்து அண்ணா இஸ் லைக் அ ஃபேமிலி டு மீ. எனக்கு கரியர்லேயே பெஸ்ட் பாட்டு கொடுத்தது அவங்க தான். ஸோ ஐ எம் லைக் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ. ஏன்னா இப்போவுமே என்ன எல்லா இடத்துலையும் உருகி உருகின்னு சொல்லி தான், உருகி உருகி இருக்கிற பொண்ணுன்னு சொல்லி. ஸோ அப்படி எனக்கு ரெகக்னைசேஷன் கொடுத்ததே அவங்க தான். ஸோ தேங்க்யூ அண்ணா. அப்புறம் எனக்கு ஆக்சுவலி தெரியல யாராச்சும் மிஸ் பண்ணி மணி அண்ணா, அவரும் எனக்கு செட்டில் வந்து ப்ரொடியூசர் மாதிரி எல்லாம் காட்டல, எனக்கு வந்து ஃப்ரெண்டாக எப்போவாச்சும் வந்து பேசிட்டே போவேன். ஸோ தேங்க்யூ. உங்களுக்காக வந்ததுலேருந்து அவரை விழுந்து விழுந்து கை தட்டிட்டு இருக்காரு ஒருத்தர், விக்கி விக்னேஷ். அண்ணாக்கும் எனக்கு ஆக்சுவலி ஷூட் டைமில் நாங்கள் அவ்வளோ பேசல. நான் அவ்வளோ போய் பேச மாட்டேன், எங்களுக்கு அவ்வளோ சீன்ஸும் கிடையாது. இப்பதான் ப்ரொமோஷன் டைம்ல தான் நான் கொஞ்சம் பேசுறேன். அதுவும் அவர் என்ன ரொம்ப பேச வைக்கிறேன். அதனால நான் அவர் பக்கத்துல அவ்வளோ போக மாட்டேன். தென் ஆக்சுவலி மாதேஷ் அண்ணா, அவளை நான் லாஸ்ட் வச்சிருக்கேன். மாதேஷ் அண்ணா, அவரை எப்பவுமே எல்லாரும் கலாச்சிட்டே இருப்பேன். ஹீரோயினுக்கு மட்டும்தான் லைட் போடுவேன், ஹீரோயினை மட்டும்தான் அப்படி இப்படியும் வைப்பேன்னு. ஆக்சுவலி ரியோ எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு வந்து இந்த சைட் லைட்டே இல்லை, நான் மேக்கப்பே போட வேணாம்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ எனக்கு அவ்வளோ நல்லா லைட் போட்டு என்னை அழகா காட்டியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரசிச்சிருக்காரு மாதேஷ் ப்ரோ. அவரு தான் எனக்கு ஆக்சுவலி போட்டோ ஷூட் டைம்ல நான் கொஞ்சம் மேக்கப் போட்டேன், படத்துல போடல. என் மூஞ்சியை பார்த்து வந்து சொல்லிட்டேன். போட்டோ ஷூட்ல நான் பார்த்தப்போ ஏன் இந்த பொண்ணு இப்படி இருக்குன்னு நினைச்சேன், இப்போ நீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன்.
ஐயோ ஏன் இவர் இப்படி சொல்றேன்னு நினைச்சேன். which is natural beauty கரெக்ட்டா? நீ எதுக்குமா மேக்கப் போடுற? நீ நேச்சுரலாவே அழகா தான் இருக்கே. ஆனா அவர் சொன்னது அப்படி இருந்துச்சு. So finally thank you everybody for coming here. I feel very happy to be a part of this film. ஓகே சூப்பர். இந்த படத்தோட டைட்டில் நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு தெரியும். பிகாஸ் நம்ம உட்கார்ந்து பேசும்போதே பெண்கள் தான் பாவனை பண்ணுவேன். ஓகே ஆக்சுவலி ஆண் மட்டும் பாவம் சொல்ல அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஆண் பாவம் ஓகே, பொண்ணுங்களும் பாவம் தான். கண்டிப்பாக. உங்க லைஃப்ல நீங்க பார்த்த ரொம்ப பாவமான ஒரு நான் சொல்லும் லாஸ்டா போட்டேன், மறந்துட்டேன். சொல்லுங்க. எனக்கு படத்துல இருந்து என் லைஃப்ல ஆக்சுவலி கிடைச்ச வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் மீனாட்சி. She's a costume designer. She's like a sister to me. So yeah, all of that. Thank you.